Hi friends, இப்போ Redmi அவங்களோட Redmi Note 8 Pro-வை இந்தியாவில் லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்தியாவில் லான்ச் ஆன யூனிட்டில் நம்ம சைனாவில் பார்த்ததை விட நிறையவே புதுசாக கொண்டு வந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் புதுசாக கொண்டு வந்ததோட ஒரு நல்ல ப்ரைஸ் ரேஞ்சுக்கு இந்தியாவில் லான்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். என்னென்ன புதுசாக கொண்டு வந்திருக்காங்க, என்ன ப்ரைஸ்க்கு லான்ச் பண்ணியிருக்காங்க, மொபைல் எப்படி இருக்குது அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்கலாம். வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவோட ஸ்பான்சர்ஸ் Cashkaro பற்றி லைட்டாக பார்த்துருங்க. ரெட்மியோட Redmi 7A எடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா 5000 ரூபாய் பே பண்ண வேண்டியிருக்கும். நீங்கள் Cashkaro யூஸ் பண்ணி எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இவ்வளவுதான் கம்மியான மாதிரி இருக்கும். ஏன்னா மீதி அமௌண்ட் உங்களுக்கு கேஷ் பேக்கா ஆட் ஆயிரும். இது மொபைல்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு கொஞ்சம் கம்மியாக கிடைக்கிற மாதிரி இருக்குது. ஆனால் நம்ம வேற ஒரு சில டீல்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா, உதாரணத்துக்கு இந்த ஹெட்ஃபோன் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு 538 ரூபாய்க்கு ஆர்டர் பண்ணும்போது உங்களுக்கு கேஷ் பேக் போக 527 ரூபாய் அப்படின்ற மாதிரி வரும். அதாவது நீங்கள் 538 ரூபாய் பே பண்ண வேண்டியிருக்கும். உங்களுக்கு அந்த 11 ரூபாய் Cashkaroல கமிஷனாக கிடைக்கும். அந்த மாதிரி நீங்கள் ஏர்ன் பண்ணிக்கலாம். ஒரு பொருள் அப்படின்னு பார்க்கும்போது கம்மியாக தெரிஞ்சாலும் பல பொருள்கள் நீங்கள் வாங்கும்போது கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு குட்டி அமௌண்ட் சேவிங்காக கிடைக்கும் அப்படின்றதுல மாற்றம் இல்லை. ஆனால் இதை விட பெரிய டீல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா லேப்டாப்ஸ்க்கு. நீங்கள் லேப்டாப்ஸ்லாம் வாங்கினீங்க அப்படின்னா உங்களுக்கு 1000 ரூபாய் வர டிஸ்கவுண்ட் கிடைக்கும். இந்த லேப்டாப்பில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு 400 ரூபாய் பக்கத்தில் கம்மியாகுது. அதுவே இந்த லேப்டாப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் ஒரு 700 ரூபாய் பக்கத்தில் உங்களுக்கு கம்மியாகுது. ஸோ இந்த மாதிரி லேப்டாப்ஸ் அல்லது டிவி அந்த மாதிரி ஏதாவது பொருட்கள் வாங்கினீங்க அப்படின்னா உங்களுக்கு பெருசாக அமௌண்ட் கம்மியாகும் மொபைலை கம்பேர் பண்ணும்போது. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஹெட்ஃபோன்ஸ் இந்த மாதிரி டீல்ஸ் வாங்கும்போதும் உங்களுக்கு ஓரளவுக்கு நல்ல டீலாகவே இருக்கும். இந்த Cashkaroட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த வகையில் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது டிஸ்பிளே அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் நம்ம ஃபஸ்ட்டு பார்த்த மாதிரி 6.53 inches Full HD ப்ளஸில் கார்னிங் கோரில்லா கிளாஸ் 5 ப்ரொடக்ஷனோட டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. இந்த டிஸ்பிளே உங்களுக்கு HDR சப்போர்ட்டோட லான்ச் பண்ணியிருக்காங்க. அடுத்து பேக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எப்பவும் பார்த்த மாதிரி கிளாஸ் பேக்கில் தான் லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த பேக்குக்கும் கார்னிங் கோரில்லா கிளாஸ் 5 ப்ரொடக்ஷன் இருக்குது. இந்த பேக்கில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4 கேமரா கொடுத்துருக்காங்க. என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எப்பவும் நம்ம பார்த்த மாதிரி மெயின் கேமரா 64 MB சாம்சங்கோட சென்சார் கொடுத்துருக்காங்க. செகண்ட் கேமரா அல்ட்ரா வைட் சென்சார் 80 MBக்கு இது 120 டிகிரி வீவிங் ஆங்கிள் இருக்கும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அது போக 2 MB டெப்த் சென்சார், அது போக 2 MB மேக்ரோ லென்ஸும் கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட்ல அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே 20 MB ஃப்ரண்ட் கேமராவோட இந்த மொபைல் வருது. அடுத்து பேட்டரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா புதுசாக எதுவுமே மாற்றல 4500 mAh பேட்டரியோட தான் இந்த மொபைல் வருது. இதுக்கு முன்னாடி சைனா வேரியண்ட்ல பார்த்த மாதிரி மீடியாடெக்கோட ஹீலியோ G90T அப்படின்ற ப்ராசரோட தான் வருது. இந்த ப்ராசர் ஓரளவுக்கு நல்ல பர்ஃபார்ம் பண்ணக்கூடிய நல்ல ப்ராசராகவே இருந்தது. ப்ராசஸரை குறை சொல்றதுக்கு இல்லை, இந்த மொபைலில் இது ரொம்பவே சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணிச்சு. நம்ம சைனா வேரியண்ட்ல அதெல்லாம் பார்த்துருந்தோம். இந்த மொபைலில் எக்ஸ்ட்ரா என்னென்ன இருக்கு அப்படின்றத பார்க்கலாம். எக்ஸ்ட்ராஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா P2i நானோ ரிப்ளன் கோட்டிங் எப்பவும் கொடுத்துருக்க மாதிரி கொடுத்துருக்காங்க. அது மாதிரி IR பிளாஸ்டர் எப்பவும் கொடுத்துருக்க மாதிரி கொடுத்துருக்காங்க. அது போல IP52 அப்படின்ற வாட்டர் ரெசிஸ்டன்ட் சர்டிஃபிகேஷன் இருக்கு அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அதனால இது உங்களுக்கு ஸ்பிளாஷ் ப்ரூஃபா இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்க ஃபர்ஸ்டே செஞ்சதுதான் எல்லா பக்கமும் உங்களுக்கு ரப்பர் வச்சு டைட் பண்ணியிருக்கிறதுனால உங்களுக்கு வாட்டர் அந்த அளவுக்கு உள்ள போகாது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ ஓரளவுக்கு நல்ல வாட்டர் பட்டுச்சுன்னா தாங்கக்கூடிய மொபைலாக இருக்கும். அதனால தண்ணியில் போட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த மொபைல் தாங்காது. அது போக புதுசாக என்ன கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மொபைலில் ஹைபிரிட் சிம் ஸ்லாட் கொடுக்காம டெடிகேட்டட் SD கார்டு ஸ்லாட்டோட வந்து ஒரு சிம் கார்டு ஸ்லாட், அது போக ஒரு சிம் ஒரு SD போல 2 ஸ்லாட் கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களால் ரெண்டையும் ஒரே நேரத்தில் போட்டு மெமரியை எக்ஸ்டெண்ட் பண்ண முடியும். அது இந்த டைம் ரெட்மியில் பண்ணியிருக்கிற ரொம்பவே நல்ல விஷயம். அடுத்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா 18 வாட் ஃபாஸ்ட் சார்ஜர் கொடுத்தது மட்டும் இல்லாமல் ஃபாஸ்ட் சார்ஜரில் பாக்ஸ்லேயே கொடுக்குறாங்க. அது செகண்ட் ரொம்பவே நல்ல விஷயம். தேர்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் அலெக்சா பில்லினா கொடுக்குறாங்க. இது நல்ல விஷயமா கெட்ட விஷயமா அப்படின்னு நீங்கள் தான் முடிவு பண்ணணும். அலெக்சா இது கூடவே வருது. மற்ற மொபைல்ஸில் இல்லாத மாதிரி இந்த மொபைலில் அலெக்சா வருது அப்படின்றது ஒரு நல்ல விஷயம் தான். ஏன்னா கூகுள் அசிஸ்டன்ட் எப்படியும் இருக்கும், ஏன்னா ஆண்ட்ராய்டில் அது இல்லாமல் இருக்காது. அது போக அலெக்சாவும் இருக்கிறது அப்படின்றது ஒரு நல்ல விஷயம். அது போக இந்த அலெக்சா யூஸ் பண்ணி உங்களோட MI ரிமோட்லாம் கண்ட்ரோல் பண்ண முடியும். MI ரிமோட் யூஸ் பண்ணுற மாதிரி அலெக்சா யூஸ் பண்ணி கண்ட்ரோல் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்றது பார்த்தா தான் தெரியும். அடுத்து இந்த மொபைலுக்கு MIUI 11 11க்கோட அப்டேட் எப்போ வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா MIUI 11ல நிறையவே ஃபீச்சர்ஸ் கொண்டு வந்திருந்தாங்க. அதை பற்றி வீடியோ வேணுமா அப்படின்றத கமெண்ட்ல சொல்லுங்க. அதிகமாக கமெண்ட் வந்தது அப்படின்னா வீடியோ போஸ்ட் பண்ண ட்ரை பண்ணுறேன். இந்த மொபைலில் MIUI 11 அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிசம்பரில் வரும். 18 to 26க்குள்ள MIUI 11 அப்டேட் வரும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நிறைய மொபைல்ஸ்க்கு என்னென்ன டைமில் உங்களுக்கு MIUI 11 வரும் அப்படின்றதையும் அவங்க மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. ஸோ நிறைய மொபைலுக்கு கொண்டு வராங்க அப்படின்றது ரொம்பவே பெரிய நல்ல விஷயம். எல்லாமே பார்த்தாச்சு. கடைசியாக இதனோட பிரைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறையவே புதுசான ஃபீச்சர்ஸ் ஆட் பண்ணியிருக்காங்க. சைனாவை கம்பேர் பண்ணும்போது இந்தியாவில் இவ்வளோ ஃபீச்சர்ஸ் ஆட் பண்ணதால கண்டிப்பாக ப்ரைஸை ஏற்றிடுவாங்க அப்படின்னு நான் நினச்சேன். ஏன்னா உங்களுக்கு டெடிகேட்டட் சிம் ஸ்லாட் கொண்டு வந்திருந்தாங்க, அது மாதிரி அந்த அலெக்சா பில்டினா கொண்டு வந்திருந்தாங்க, போல விஷயங்கள்லாம் பண்ணியிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக ப்ரைஸை ஏற்றிடுவாங்களோ அப்படின்னு நினச்சேன். ரொம்பலாம் ப்ரைஸை ஏற்றல. நம்ம சைனாவில் பார்த்த மாதிரி உங்களுக்கு 6GB 64GB வேரியன்ட் தான் ஸ்டார்ட் ஆகுது. அதை இந்தியாவில் உங்களுக்கு 15000 ரூபாய் அப்படின்ற ப்ரைஸ்க்கு லான்ச் பண்ணியிருக்காங்க. கண்டிப்பாக ஒரு சூப்பரான ப்ரைஸ் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா நம்ம 4GB 64GB வேரியன்ட்டே 14000 ரூபாய்க்கு வாங்கணும். இப்போ 6GB 64GB 15000 ரூபாய் அப்படின்றது ஒரு நல்ல ஒர்த்தான ப்ரைஸ் அப்படின்னு நான் நினைக்கிறேன்.
ஏன்னா உள்ள பாக்ஸ்லேயே உங்களுக்கு ஃபாஸ்ட் சார்ஜர் கொடுத்துட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் நிறையவே புதுசாக ட்ரை பண்ணியிருக்காங்க. ஸோ ஒரு நல்ல ப்ரைஸ்க்கு நல்ல மொபைலாக இருக்குது அப்படின்னு நான் நம்புகிறேன். அடுத்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் இருக்கிற வேறு வேரியன்ட்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது 6GB 128GB வேரியன்ட் அவைலபிளாக இருக்குது. இதை 16,000 ரூபாய்க்கும் 8GB 128GB வேரியண்ட்டாக உங்களுக்கு 18,000 ரூபாய்க்கும் சேல் கொண்டு வராங்க. இதனோட ஃபர்ஸ்ட் சேல் எப்போ இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா வர 21ஆம் தேதி மதியானம் 12 மணிக்கு எம்ஐல அப்புறம் அமேசானில் அது போக மீகோம்ல 3 இடங்களையும் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா 21ஆம் தேதி மதியானம் 12 மணிக்கு ஃப்ளாஷ் சேலில் வருது. கண்டிப்பாக வாங்கிக்கோங்க. இந்த வீடியோ பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? மொபைல் எப்படி இருக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்க? கண்டிப்பாக கமெண்ட்ல சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சது அப்படின்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். நம்ம சேனல் பிடிச்சது அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.